So good morning to all. I think, oh yeah. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ்க்காக தனியாக ஒரு இப்போ லிங்க் அனுப்பியிருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதனால லேட் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். சப்போஸ் இனிமேல் என்ன அப்ரூவல் கேட்டாங்கன்னா அவங்க மியூட் அதாவது அப்ரூவல் கேட்டாங்கன்னா வெயிட் பண்ணி ரெக்கார்டிங் பார்த்துக்க சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் அப்ரூவல் கொடுக்குறேன்னு சொன்னால் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டில் 11:15 ஆனாலும் இப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்த டிலே ஆகும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் இந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் கிளாஸஸை பற்றியும் சிலபஸ் எவ்வளோ இருக்குன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணதான். இதில் ஒவ்வொரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுல இதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஷுவல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 6 இதில் டீச் பண்ணக்கூட பகுதி வந்து ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் மாலிகல்ஸு அது பண்ணணும். மீதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இருக்குது இந்த யூனிட்டில். கன்ஃபர்மேஷனல், கான்ஃபிகரேஷனல், ஆப்டிகல் ஐசோமெரிசம் இது எல்லாமே இருக்குது. அரோமேட்டிசிட்டி இருக்குது, ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டீச் பண்ணது. நேமிங் ரியாக்ஷன் வந்து நிறைய நேமிங் ரியாக்ஷன் வந்து புதுசாக இருக்குது. ஓகே, ஸோ நேமிங் ரியாக்ஷன் இதில் டீச் பண்ணணும். பல சர்க்குலர் டைக்ரைசம், ஆப்டிகல் ஓஆர்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டீச் பண்ணது. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் டீச் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்பேன். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக இருக்கு, புது டாபிக் இருக்கோ அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அண்டு யூனிட் வைஸ் ஆல்ரெடி டீச் பண்ண பகுதியாக இருந்தாலும் டோட்டலாக ஒரு யூனிட்டுக்கு அந்த யூனிட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டீச் பண்ண பகுதிக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். நியூவாக இருக்கிறதுக்கு டீச் பண்ண போகிறதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்து டிஸ்கஷன் நடக்கும். ஓகே, ஏற்கனவே டீச் பண்ணதுக்கு டிஸ்கஷன் தேவையில்லை, கொஷின்ஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் இந்த கிளாஸ் வந்து இப்போதைக்கு பிளான் என்னென்னா, எனக்கு நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறதுனால மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நியூ பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு அது வாரத்தில் 5 days கிளாஸஸ். யார் அது மியூட் பண்ணாம இருக்கீங்கம்மா? ஸோ நியூ கிளாஸஸ் போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு பிளான் என்னென்னா, உங்களுக்கு வீக்லி 3 days கிளாஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. இல்லைன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் பண்ணுற ஐடியா வச்சுருக்கிறேன். அது எது ஒர்க் அவுட் ஆகுன்றது சொல்கிறேன், 1 or 2 days சொல்கிறேன். மேபி சாட்டர்டே சண்டே மட்டும்னா சாட்டர்டே சண்டே மட்டும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில், ஒர்க்கிங் டேஸில் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ வில் டெல் யூ. அதுக்கு முன்னாடி இப்போ ஸோ லிங்க் குரூப்பில் போட்டதுனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே லிங்க்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை யார் ஃபீஸ் பே பண்ணாங்க பண்ணலை இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 week டைம் ஆகிடும். அண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் கொஞ்சம் January 5, 6 வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால நிறைய ஒர்க்கு, அடிக்கடி யூனிவர்சிட்டி போகிற ஒர்க் இருக்குது. திருச்சி பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால அது ரிலேட்டடாக நிறைய ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸஸ்க்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு 5 or 6 தான் திரும்ப கிளாஸ் ரெஸ்யூம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆர்கானிக் முடிச்சுட்டு தென் வி மூவ் டு இன்ஆர்கானிக், அப்புறம் ஃபிசிக்கல். அந்த இப்போ புதுசாக சில யூனிட் இருக்குது. ஸோ லாஸ்ட் யூனிட் 9, 10 நிறைய புதுசாக இருக்குது. ஸோ வில் சி. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஆனுவல் பிளானர் இந்த மந்த் விட்டுருவாங்க. ஆனுவல் பிளானர் அதில் தெரியும் எக்ஸாம் டேட் எப்போ என்னன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்பீடப் பண்ணுறதா இருந்தால் வில் டூ இட். ஓகேவா? ஸோ இப்போ யூனிட் இதில் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் எல்லாருமே லோயர் கிளாஸஸில் படிச்சு தான் ஐயூபேக் நாமன்கிளேச்சர். லெட்ஸ் ஸ்டார்ட் லிட்டில் பிட் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னொன்று, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிச்சாச்சு, பட் உங்களை இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ அது பேமெண்ட் பார்த்து தான் அதில் ஆட் பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் பேர் அதில் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ எல்லாரையும் செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ வித்தின் 4 or 5 days உங்களுக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் கொஷின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது, மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறதுலாம் அந்த குரூப்பில் பண்ணி விடுவேன்.
Good morning, sir. Yeah, good morning. Such a requesting, sir. நம்ம Yes. ஓல்டு சில கேசஸ்ல கிளாஸ் எடுத்தோம் சார். சார் அதுல டாபிக் மட்டும் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். இதெல்லாம் பெனிஃபிட் போர்ஷன் அப்படிங்கிற பிடிஎஃப் பத்தி சொல்றேன். அது ஆல்ரெடி அனுப்பியிருந்தேனே. ஹலோ 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 சார், சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க. இல்லைங்க சார், நம்ம கிளாஸ் நோட்ஸ் எழுதிருக்கோம்லங்க சார். அந்த நோட்ஸ்ல நீங்க பிடிஎஃப் வச்சு சொல்றேன் எதெல்லாம் ஒமிட்டட் அப்படிங்கறத அப்படின்னு சொன்னீங்க சார். அது ஆல்ரெடி சொல்லிட்டேம்மா. ஓகேங்க சார். குரூப்ல நான் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தேன். வாட்ஸ்அப் உங்க பிஜிடிஏபி ஆல்ரெடி பழைய பிஜிடிஏபி குரூப்ல போட்டிருந்தேன். என்ன திரும்ப நான் போட்டேன். நான் இந்த குரூப்ல ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஏதாவது ஜெனரலா டவுட் ரிலேட்டடா அதாவது மியூட் பண்ணி சார் சார் எஸ் டெல் மீ. சார் ஓல்டு சிலபஸ் வந்து எனக்கு பெண்டிங்னே தான் சார் வருது. வீடியோ அது வரவே மாட்டேங்குது சார். அது கொஞ்சம் எனக்கு அப்ரூவல் பண்ணி விடுங்க சார். அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே. இல்ல அது நிறைய இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா உங்க ஆப் வந்து மாத்திருக்காங்க மீன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல சுவிட்ச் நவுன்னு இருக்கும் கீழே. சுவிட்ச் நவுன் அதுல போனா வர சரிங்க சார், நான் பார்த்துட்டு சொல்றேங்க சார் அப்புறமா. பாருங்க. தேங்க்யூ சார். நான் ஒன் செகண்ட் லிங்க் அனுப்பிடுறேன். அதுல நீங்க பழச அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஓகே, வேற ஏதாவது ரிலேட்டடா டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் வில் ஸ்டார்ட் கிளாஸஸ். ஓகே, சில மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன்னா அன்மியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேசுறது பிரேக் ஆகும். நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. மணி மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். யாராவது அன்மியூட் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். Just wait a minute. So let's start with the organic chemistry, unit 6, sir. I think the slide is visible. Am I right? Yes, sir. Okay. So the extra one teach பண்ணக்கூடிய பகுதி IUPAC nomenclature.
ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சுதான், இருந்தாலும் படிச்சு ரொம்ப இயர் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம லெக்சரில் சில காம்பவுண்ட்ஸு, இந்த ப்ரையாரிட்டி இதெல்லாம் பார்ப்போம், ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக வில் ப்ராக்டிஸ் த கொஷின். இதில் நிறைய ரூல் இருக்குது இல்லையா? ஸோ ரூல் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. பட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட், அதாவது சால்வ் பண்ணும்போது, நிறைய காம்பவுண்ட் சால்வ் பண்ணும்போது அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியமானது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சீ டைரக்ட்லி காம்பவுண்டுடைய எக்கனாமிக் பார்ப்போம். ஸோ நியூ பேட்சுக்கு என்ன கிளாஸ் நான் போயிட்டுருக்கோம், அந்த கிளாஸ் தான் இங்கே நடக்கும் இல்லையா? இதுக்கு தனியாக உங்களை டீச் பண்ணுறேன். அதர்வைஸ் அங்கே என்ன டீச் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ஃபார்வேர்டாக போவீங்க, அவங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா சிலபஸில் முழுசும் நடத்தணும். நீங்கள் அதுக்குள்ளே அது முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போயிடுவீங்க. ஓகே. ஸோ ஐயூபேக் நாமன்கிளேச்சர் நம்ம எல்லாமே லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சது. யூ ஹேவ் டு ரீகால் இட் தட் நிறைய சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி பின்னாடி எழுதி போட்டேன். ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் செட்டில் படிச்சவங்க, ஏபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்து அது ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இஃப் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப், ரெக்கார்ட் பண்ணுறது ஏதாவது கட் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கப்புறம் அல்கீன், அல்கைன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ன்றது ஆசிட், ஆல்டிகைடு, கீட்டோன் இது போடுறக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அப்புறம் தான் அல்கீன் வரும், அதுக்கப்புறம் தான் அல்கைன் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கேங்க, அப்புறம் பேசுங்க. 1 மணிக்கு மேலே பேசுங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் இப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டிக் மாடலில் இந்த காம்பவுண்டை வேற விதமாக ட்ரா பண்ணா ஸ்டிக் மாடலில். ஓகேவா? ஸோ திஸ் போத் ஆர் சேம். ஓகே, இந்த காம்பவுண்ட் இதுவும் சேம் ஸ்டிக் மாடல்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நேம் நாமன்கிளேச்சர் கொடுக்கும் பொழுது இதில் ஒன்று வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். இது லாங்கஸ்ட் செயின் சொல்லக்கூடியது பேரண்ட் செயின். லாங்கஸ்ட் செயின் பேரண்ட் செயின். ஓகேவா? அப்போ லாங்கஸ்ட் செயின் பேரண்ட் செயின்னா நம்ம எது லாங்கஸ்ட் கார்பன் ஆட்டம் இருக்கு, சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்க, தொடர் இணைப்பு இருக்கிறது எது அப்படின்னா நீங்க எங்கிருந்து வேணா 1 2 3 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3 அப்படியே போனீங்கன்னா 4 5ன்னு கொடுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா 4 5 6 இப்படி வருவோம் இல்லையா? 4 5 6 இப்படி வருவோம். அப்போ இருக்கிறதுல லாங்கஸ்ட் செயின் இதுதான். இதுல லாங்கஸ்ட் செயின் தான். ஓகேவா? ஏன் சார் இது இங்கிருந்தா போகணுமா, மேலேருந்து இப்படி வரலாமா, இங்கிருந்து வரலாமா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரலாமான்னா 1 2 3 4 5 6 ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரலாம். பட் நீங்கள் எப்படி இருந்து வந்தாலும் ஈக்குவல் சிமெட்ரிக்காக இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 1 2 3 கொடுத்தாலும் 3யும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 3 கொடுத்தாலும் 3யும் சிமெட்ரிக்கலாக இருக்கு. அதனால நோ நீட் டு வரி அபவுட் எந்த டைரக்ஷன். அது போல கீழே இருந்து கொடுக்கலாமா சார் அப்படின்னா யூ கேன் see பாருங்க, இங்க 1ன்னு கொடுத்துட்டு 2 3 இது 4, ஓகே, இது 5 or 6 இல்லை இது 5 or 6 எப்படி கொடுக்கலாம்னா இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஸோ நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூவன்ட் மேலே கொடுக்கும்போது பாருங்க 1 2 3 பிளாக்ல எழுதியிருக்கேன். 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு இல்லையா? 3ல எத்தில் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். சப்ஸ்டிட்யூவன்ட் நீங்க கீழே இருந்து போயிருக்கேன், கிரீன்ல போயிருக்கேன் பாருங்க. கிரீன்ல போனா 4th பொசிஷன் தான் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, அப்ப நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூவன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப 3rd தான் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, ஸோ இங்கேயும் அதே போலதான் இந்த மாடல்ல கொடுத்தாலும் சரி 1 2 3 4 5 6 and this is a substituent. Both are same. The stick model எழுதிருக்கு. ஓகேவா? ஸோ therefore substituent பொறுத்து 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, 3 எத்தில். ஓகே, பேரண்ட் செயின் இல்ல பேரண்ட் செயின்ங்கிறது the longest chain, ஹெக்சேன். பேரண்ட் செயின் இஸ் ஹெக்சேன்.
parent sign is a hexane, so the name is called 3-ethyl hexane. Okay, இது ஒரு simple compound. Okay. Okay, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா? So now we have two substituent. Okay, first we have to fix the longest chain. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் 1 2 3 4 5 6. அப்ப parent chain அப்படிங்கிறது 6 கார்பன் இருக்கக்கூடியது. ஹெக்சேன்றது parent chain. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூவன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட், இது வந்து ஒரு எத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். ரெண்டுமே சப்ஸ்டிட்யூவன்ட் இல்லையா? ரெண்டுமே சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, அப்ப நேம் கொடுக்கும்போது அப்ப தேர்ட் கார்பன்ல மெத்திலும் இருக்கு, தேர்ட் கார்பன்ல எத்திலும் இருக்கு. பட் ஆல்பாபெட்ல இ கம்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப எத்தில் முன்னாடி வந்துருக்கணும். 3 எத்தில், 3 மெத்தில். நான் மியூட் பண்ண சொன்னேன். டவுட்னா கேளுங்க. அப்ப எக்ஸ்ன்றது பேரண்ட் செயின் இல்லையா? இது வந்து பேரண்ட் செயின், சங்கிலி தொடர். அப்ப இந்த மெத்தில் எத்தில் எல்லாம் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ், தட் இஸ் a substituent. ஓகே, ஏன் இன்னும் முன்னாடி போட்டுருக்குன்னா இது ஆல்பாபெட். யார் அது மியூட் பண்ணாம இருக்கீங்க? பழைய ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஆன் பண்ணிருக்காங்க. மணி சார், கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மியூட் பண்ணுங்க சார், மணி சார். Okay. இப்போ சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து தேர்ட் கார்பன்ல இருக்கு. ஓகேவா? நீங்க சப்போஸ் லெஃப்ட்ல இருந்து போனீங்கன்னா ஓகேவா? ஸோ போத் சைடு 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. இங்க இருந்து போகும்போதும் 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ஸோ எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் we have a 1 2 3. பாருங்க, எப்படி வந்தாலும் 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ஓகேவா? 3ல ஆர் மேல இருந்து வந்தீங்கனாலும் 1, இந்த கார்பன்ல வந்தீங்கன்னா 1 2 3ல substituent இருக்கு இல்லையா? So in all the cases we have a 3 substituent on third carbon. Here also substituent on third carbon. Okay, and here also substituent on a third carbon from the longest position வந்தாலும் சரி. ஓகே மாதிரி 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. அப்ப எந்த சப்ஸ்டிட்யூவன்ட் எடுத்துக்கிறது? 3ல இங்க இருந்து பார்த்தாலும் 3ல மெத்தில் இருக்கு. தேர்ட் கார்பன்ல 3ல மெத்தில் இருக்கு. மேல இருந்து வரும்போது எத்தில் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து வரும்போது எத்தில் இருக்கு இல்லையா? ஸோ த பேரண்ட் செயின் வந்து இங்க ஹெக்சேன். பேரண்ட் செயின், பேரண்ட் வந்து சார் ரெக்கார்டிங் சார் ரெக்கார்டிங் ஆகல எனக்கு. ரெக்கார்டிங்ல இருக்கு சார். ரெக்கார்டிங் ஆகுது சார். ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ பேரண்ட் செயின் வந்து ஹெக்சேன், பேரண்ட் செயின்.
இப்போ சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து 3ல we have methyl இருக்கு and also ethyl also there. So we have to take what is called ethyl alphabetல importance primary importance இருந்ததுனால so you have to come with the opposite direction. So 1 2 3 and this is an 4, it's a 5 and a 6. Okay, so therefore 3 ethyl, 3 ethyl and 3 methyl ethyl, 4 methyl, methyl XA. Okay, so suppose எப்படி இருக்கு காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ we have to decide the parent chain. ஸோ parent chain இப்போ நீங்க லெஃப்ட்ல இருந்து போனீங்கன்னா 1 2 3 4 5 6 போகும், 1 2 3 4 5 6 7 போகும் இல்லையா? ஸோ பாருங்க, I will tell you. ஸோ 2 3 4 இங்க போனீங்கன்னா 5 6 ஸ்மாலஸ்ட் கார்பன் ஆட்டம், இங்க போனீங்கன்னா 5 6 7 லாங்கஸ்ட் கார்பன் ஆட்டம். ஓகேவா? அப்ப ஹெப்டேனுங்கிறது தான் பேரண்ட் செயின், 7 கார்பன். ஓகேவா? சப்போஸ் அங்க ரிவர்ஸ்ல வர்றீங்கன்னு வச்சுங்களேன், ரிவர்ஸ்ல ஏல வந்து 1 2 3 வந்து 4th தான் சப்ஸ்டிட்யூவன்ட் இல்லையா? ஸோ அங்க வரும்போது ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா 4th சப்ஸ்டிட்யூவன்ட் பாருங்க, 1 2 3 இஸ் a fourth கார்பன் தான் சப்ஸ்டிட்யூவன்ட். அப்போ இங்க இருந்து போகும்போது 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? ஸோ therefore இந்த ரூட்ல தான் போகணும். 1 2 3 நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கிறதுனால 1 2 3 இங்க தான் போகணும். ஓகேவா? அப்ப 3ல வந்து மெத்தில், இதுல வந்து 3ல வந்து மெத்தில் இருக்கு. அப்ப 4ல இருக்கிறது சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட், அப்ப இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப லாங்கஸ்ட் செயின்ல 4th ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, 3ல ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ஸோ நியரஸ்ட் 3ல ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கனால இந்த நம்பரிங் கொடுக்கும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி நம்பரிங் கொடுக்கணும். ஓகே, ஆல்பாபெட்ல எத்தில் கம்ஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால ஸோ therefore 4 ethyl 3 methyl heptane. ரெக்கார்டிங் ஏதாவது ஆஃப் ஆச்சுன்னா சொல்லுங்க, சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் டெல் மீ. சார் காம்பவுண்ட் 3ல ரிவர்ஸ்ல எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் சார்? காம்பவுண்ட் 3ல எதுக்கு ரிவர்ஸ்ல நம்பர் கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? அதை எடுத்துக்கிறோம், ஏன் அதை ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்துக்கலன்னு கேக்குறேங்க சார். அதுமா நீங்க இப்ப லெஃப்ட்ல இருந்து பாருங்க, லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. அதே போல ரைட்ல இருந்து பார்த்தாலும் 1 2 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு இல்லையா? 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் 3ல இருக்கு. ஒரு சைடுல சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து எத்தில், இங்க பாத்தீங்கன்னா எத்தில் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட், நான் கிரீன்ல மார்க் பண்ணிட்டு பாருங்க, அது வந்து எத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட், இங்க வந்து மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? ஸோ ப்ரியாரிட்டி வந்து எத்தில் கொடுக்குறோம். ஓகே, சப்ஸ்டிட்யூவன்ட்ல எத்தில் ஆல்பாபெட்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து வரும். ஈக்குவலா இருக்கும்போது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். இங்கேயும் 3ல தான் சப்ஸ்டிட்யூவன்ட் வருது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 3ல தான் வருது. அப்ப மெத்திலா எத்திலான்னு பார்க்கும்போது எத்தில் கம்ஸ். சார் 5 மெத்தில் வராதா சார் இந்த இடத்துல? 1 2 3 4th கார்பன்ல தான் மெத்தில் இருக்கு. 4th கார்பன்ல எத்தில் இருக்கு சார். ரிவர்ஸ்ல வரும்போது நமக்கு நீ ரிவர்சல் தானே நம்ம வரும். சார் ரிவர்ஸ்ல வரும்போது 4th வந்து எத்தில் சார், 5th கொடுக்கும்போது நம்மளுக்கு மெத்தில் கன்சிடர் பண்ணுமா சார்? இல்லம்மா, ரைட் டு லெஃப்ட் வரும்போது பாருங்க, ரெட்ல எழுதிருக்க பாருங்க, 1 2 3 3ல இருக்கு பாருங்க, 3ல எத்தில்.
நான் உங்களுக்கு கலரிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. ப்ளூல கொடுத்துருக்கிறது லெஃப்ட் டு ரைட்டு. நம்ம இப்ப லெஃப்ட் டு ரைட்டு இது பேரண்ட் செயின் எடுத்துக்கிறது இல்ல, ரைட் டு லெஃப்ட் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா எத்தில் முன்னாடி எத்தில் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கிறதுனால அந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ ரெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ரெட்ல 1 2 3 3ல தான் எத்தில் இருக்கு. ஓகே, ஏய் கம்முனுக்கு ஒரு அக்காட்ட போ, அங்க போ. ஓகே. இங்க we have to decide the parent chain. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட்யூயன்ட் பாருங்க நியரஸ்ட். அப்ப இங்கேயே இருக்கு லாங்கஸ்ட் கார்பன் டிசைட் பண்ணணும். லாங்கஸ்ட் கார்பன். ஓகே, ஸோ 1 2 3 கீழே வந்தீங்கன்னா 4 5 தான் வரும். இந்த 4 5 இது வந்து பாத்தீங்கன்னா 6 வரும். ஆனா இங்க வந்து 6 7. அப்ப லாங்கஸ்ட் வந்து 7. அப்ப பேரண்ட் செயின் வந்து ஹெப்டேன்ல வரும். ஓகே, அப்ப 7 6 5ன்னு போகும்போது சப்போஸ் ரிவர்ஸ்ல கொடுத்தா தேர்ட் கார்பன்ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு இல்லையா? இது 1 இது வந்து நீங்க 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3ன்னா 3ல தான் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. அப்ப இந்த ரூட்ல போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வரும்போது 2லயே சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. செகண்ட் substituent on second carbon இல்லையா? இங்க போகும்போது substituent on third carbon. on third carbon. Okay, so therefore இந்த ரெட்ல கொடுத்திருக்க ரூட் தான் கரெக்ட். அப்ப 2ல மெத்தில் இருக்கு, 3ல ஐசோப்ரோபைல் இருக்கு. 3ல வந்து ஐசோப்ரோபைல் இருக்கு. திரும்ப 5ல ஒரு மெத்தில் இருக்கு. 5ல ஒரு மெத்தில் இருக்கு. அப்ப 2லயும் 5லயும் மெத்தில் இருக்கு. ஸோ we can say 2,5 டைமெத்தில். 3ல வந்து ஐசோப்ரோபைல் இல்லையா? 3ல வந்து ஐசோப்ரோபைல். ஸோ we can say 3 ஐசோப்ரோபைல் ஹெப்டேன். 3ல ஐசோப்ரோபைல் ஜென்ரலா ஐசோப்ரோபைல் இது கொடுக்கலாம். இது வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து ஐசோனே கொடுக்கலாம், ஐசோப்ரோபைல் கொடுக்கலாம். அல்லது இது தனியா ஒரு பிரான்ச்சா பிரிச்சு 1,2ன்னு கொடுத்து 2 மெத்தில் கொடுக்கலாம். ஓகே, 1,2 பேர் கொடுத்து 1ல மெத்தில் இருக்கு எத்தில் இருக்குன்னு கொடுக்கலாம். பட் இட்ஸ் ஐசோ வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ரூல் இருக்கு, ஐசோ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ therefore the name is called 2,5 dimethyl 3 iso propyl heptane. ஐசோ வரும்போது இட்டாலிக்ல கொடுப்பாங்க. ஐசோப்ரோபைல் ஹெப்டேன். Okay, this is the name. Okay, let's see the compound. Sir? Yes, tell me. Hello, sir. ஐசோங்கிறது லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன் இருந்தா தான் சார் ஐசோன்னு சொல்லுவாங்க. புரியல. ஐசோ லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன்ல பிரான்ச் இருந்தா தான் சார் அது ஐசோன்னு சொல்ல முடியும். இல்லையே, அது குரூப் என்னது? ஐசோப்ரோபைல் தானே. CH இருந்தா ஐசோப்ரோபைல் தான். லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி இருக்கணும்னால ரூல் இல்லையே. லாஸ்ட் கார்பன் சொல்லக்கூடாது. அது ப்ரொபைல்னா 3 எப்படி வரணும்? லென்த்தா வரணும். 3 கார்பனும் லென்த்தா வரணும். இப்படி வந்தா தான் ப்ரொபைல். இது கனெக்ஷன் ஆயிருக்கிறதுல 1 2 3 இப்படி இருந்தா தான் ப்ரொபைல் இல்லையா? இது வந்து ஐசோப்ரோபைல். அந்த லாஸ்ட் கார்பன் முன்னாடி கார்பன் பிரான்ச் இருந்தா அந்த பொசிஷனுக்கு பேர் ஐசோ அப்படிங்கிறது சார். இந்த குரூப் தான் இந்த குரூப் தான் ஐசோப்ரோபைல். 3 கார்பன் இருக்கு பாருங்க. 1 2 3 இப்படி இருக்கிறது பேர் தான் ஐசோப்ரோபைல். ஓகே, ஓகே, தேங்க்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லெட்ஸ் see. இப்போ இந்த பேரண்ட் செயின் இல்ல பேரண்ட் எஸ் டெல் மீ சார். 3 ஐசோப்ரோபைல் முன்னாடி வராதா சார்? இல்ல, ஐசோ வரதுனால இந்த நம்ம வந்து ஐ டி பார்க்கும்போது டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே சார். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க. இதுல லாங்கஸ்ட் செயின் லெஃப்ட் டு ரைட் வருமா இல்ல ரைட் டு லெஃப்ட் வருமா? ரைட் டு லெஃப்ட் சார். யா, ரைட் டு லெஃப்ட். ஓகே, 1 2 3 4 5 6 7
ஓகே. அப்ப ரைட் டு லெஃப்ட் இப்போ 7ன்றது அப்ப பேரண்ட் செயின் வந்து ஹெப்டேன் வரும். ஏன் சார் லெஃப்ட் டு ரைட் போலன்னா, லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட் இஸ் கால்டு சப்ஸ்டுவன்ட் வந்து 3rd தான் இருக்கு பாருங்க. 3ல தான் இந்த சப்ஸ்டுவன்ட் இருக்கு. இந்த சப்ஸ்டுவன்ட் வந்து 3rd இருக்கு. இதே லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் வரும்போது 2ndலயே இருக்கு. சப்ஸ்டுவன்ட் வந்து 2nd கார்பன்லயே இருக்கு. ஓகேவா? ஸோ தர்ஃபோர் யூ ஹேவ் டு கம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்ல வரணும். ஓகே. இப்படி வரும்போது 2ndல மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா? 2ndல மெத்தில் இருக்கு. திரும்ப 5ல ரெட்ல மார்க் பண்ணி பாருங்க. 5ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 2லயும் 5லயும் மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப இது சப்ஸ்டுவன்ட். 4ல எத்தில் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இது சப்ஸ்டுவன்ட். Okay, இது substituent. So there are 3 suffixes, prefixes, substituent. So therefore the name 4-ethyl. Ethyl is E alphabet first one. 4-ethyl 2,5 dimethyl heptane. Dimethyl heptane. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா? யாராவது ஒருத்தர் பாருங்க. என்னென்ன கிளாஸ் நடத்துமா பாருங்க. எஸ் சார் ரெக்கார்டிங். ஓகே. நெட்வொர்க் இஷ்யூனால அடிக்கடி அது ஒரு பயமே. ஏன்னா ரெக்கார்ட் ஆகலைன்னா திரும்பவும் பண்ணணுமேன்றதுக்காக. ஸோ இங்க எனக்கு ஒயிட் போர்டு இருக்கும்போது அது தெரியாது. சார் ஒரு எஸ் டெல் மீ. டைமெத்தில் முன்னாடி வருதுங்களா சார்? டி கன்சிடர் பண்ண கூடாதாங்க சார்? எம் தான் கன்சிடர் பண்ணுமா சார்? யா. இப்ப இங்க முன்ன கேஸ்ல வேற, இங்க வந்து மெத்தில் ஐசோப்ரோபைல் கன்சிடர் பண்ணணும். இங்க வந்து எத்தில் இங்க வந்து எத்தில் தான் முன்னாடி வரும். சார் ஒன் டவுட் சார். யா சார் 4th one 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்கீங்களா சார்? அப்ப 3 மெத்தில் கொடுக்க கூடாது சார்? அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் 3 மெத்தில் தான் கொடுத்திருக்கேன். இல்ல சார் ஃபர்ஸ்ட் சார். இல்ல ஆல்பபெட்ல இருக்கு. ஏபிசிடி ஆர்டர் இருக்கு இல்லையா? எது முன்னாடி வருதோ அது கொடுக்கணும். இ முன்னாடி, எம் அப்புறம் தானே வரும். சரிங்க சார். ஓகே ஓகே இல்லையா? ஸோ ஆல்பபெட். ஓகே. ஸோ ஜென்ரலா அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ஸோ அந்த ஐபேக் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் படித்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். வெரி ஈஸியாக இருந்தால் கூட சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் படித்து ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஐபேக் முடிஞ்சிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமான எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றது அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்னு நான் சொன்னேன். அதில் ஆசிட், சல்ஃபானிக் ஆசிட், எஸ்டர், ஆசிட் குளோரைட், CONH2, cyanide, formaldehyde, கீட்டோ குரூப். இப்போ ஒரு காம்பவுண்ட்ல ஆல்டிகைடு இருக்கு, சயனைடு குரூப் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் வந்து நைட்ரைல் காம்பவுண்டா இருக்கும், ஆல்டிகைடு வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆர்டர். இப்போ ஒரு காம்பவுண்ட்ல உங்களுக்கு கீட்டோ குரூப் இருக்கு, ஆசிட் இருக்குன்னா ஆசிட் தான் காம்பவுண்ட். அப்ப கீட்டோ குரூப்ன்றது சப்ஸ்டிட்யூவன்ட் இல்லையா? லைக் ஆக்ஸோ அது போல ப்ரிஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ OH. இப்போ ஒரு காம்பவுண்ட்ல கீட்டோ குரூப் இருக்கு, OH குரூப்னா அந்த காம்பவுண்ட் வந்து கீட்டோனு. அப்போ OH வந்து ஹைட்ராக்சியா மாறிடும். OH வந்து ஹைட்ராக்சி குரூப்பா மாறிடும். இட்ஸ் நாட் ஆல்கஹால் காம்பவுண்டா இருக்காது. I mean
இப்போ அல்கீன் வந்து மோர் ப்ரியாரிட்டி தென் அல்கைன். அல்கீன் வந்து மோர் ப்ரியாரிட்டி தென் அல்கைன். அப்புறம் ஹாலஜன்ஸ். ஓகே, இதெல்லாம் ஆர்டர் ப்ரியாரிட்டி. இப்போ அல்கீன் இருக்கு, ஒரு காம்பவுண்ட்ல அல்கைனும் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் வந்து என்னது அல்கீனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அல்கீனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆனால் முடிக்கும் போது அல்கைன்ல முடிக்கணும். 2 கார்பனும் ஒரே ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அல்கீனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் அல்கைன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுது, அல்கீன் வந்து செகண்ட் கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அல்கைனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சார்ட் அவுட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்குன்னா ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி இப்போ அல்கீன் இருக்கு, அல்கேன் இருக்கு. ஸோ இப்போ ப்ரையாரிட்டியில் இதில் அல்கீனுக்கு ப்ரையாரிட்டி. ஓகேவா? அல்கீன் இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு அல்கீன் காம்பவுண்ட். ஓகே, அப்போ அங்கிருந்து தான் நேம் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? நீங்கள் அப்போ நேம் ஸ்டார்ட் ஆகும்போது இட் ஹாஸ் டு பி ஸ்டார்டட் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே 1 2 நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணால் போய்க்கலாம். இல்லை போத் ஆர் ஈக்குவல். 3 1 2 3 4 இல்லையா? ஸோ இந்த பக்கம் வந்தாலும் 1 2 3 4ன்னு வந்துடும். ஓகே, 1 2 3 4 ரெண்டும் சமமாக தான் இருக்கு இல்லையா? 1 2 3 4. ஓகே, இப்போ ஒரு கார்பன் செயின் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அப்போ 1 2 3 4னா இப்போ இது வந்து சப்ஸ்டிட்யூவண்ட்டாக மாறிடும். இது வந்து சப்ஸ்டிட்யூவண்ட்டாக மாறிடும். செகண்ட்ல எத்தில் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட்ல எத்தில் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4. ஓகேவா? இப்படிதான் நேம் கொடுக்கணும். அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2ல எத்தில் இருக்கு இல்லையா? 2 எத்தில் இருக்கு. ஓகே, அப்போ 1 2 3 4ன்றது பேரண்ட் செயின். 1 2 3 4 பேரண்ட் செயின்னா அப்போ பியூட்டா இஸ் த பேரண்ட் செயின் இல்லையா? அப்போ 1 2 3 4னா அப்போ 2 எத்தில் பியூட் 1 ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே ஈன் இருக்கனால 2 எத்தில் பியூட் 1 ஆர் 1 பியூட்டின்னு சொல்லலாம். பியூட் 1 போடலாம், ஆர் 1 பியூட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? சப்போஸ் அந்த காம்பவுண்டை நீங்க இப்படி நேம் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ராங். பேரண்ட் செயின் சொல்லிட்டு 1 2 3 4 5 அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஏ சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, இது வந்து நாட் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, ஸோ therefore it's wrong. அப்படி கொடுத்தா wrong. ஓகே, ஸோ 1 2 இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் செயின், ரைட் ஹேண்ட் போனீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் 3 4 and 5. அப்போ பேரண்ட் செயின் வந்து ஒரு பென்டான்றது பேரண்ட் செயின், 5 கார்பன்றது லாங்கஸ்ட் செயின் இல்லையா? லாங்கஸ்ட் செயின். ஓகே, அப்போ இது வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். அப்போ 2ல வந்து எத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். 2 எத்தில் பென்ட் 1 ஈன், பென்ட் 1 ஈன். ஓகே, அப்போ இந்த பென்ட் 1 ஈன் தான் இதுதான் பேரண்ட் செயின்றது. பேரண்ட் காம்பவுண்ட், பேரண்ட் செயின். ஸோ இப்போ இனிமேல் ஃபங்க்ஷன் குரூப் வரதுனால இது வரைக்கும் பார்த்தது ஃபங்க்ஷன் குரூப் இல்லாமல் இருக்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு. காம்பவுண்ட்ல குளோரின், புரோமின். அப்போ இந்த குளோரோ புரோமெல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட் இல்லையா? குளோரோ புரோமெல்லாம் சப்ஸ்டிட்யூவன்டா இருக்கு. இப்போ கார்பன் 1 and 2ல இருக்கு இல்லையா? 1 and 2ல இருக்கு. ஸோ 2ல இங்கேயும் குளோரின் இஸ் செகண்ட் கார்பன் இருக்கு, புரோமின் ஆல்சோ இன் செகண்ட் கார்பன். அப்போ புரோமோ ப்ரையாரிட்டி, ஹாலஜன்ல புரோமோ ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால ஆல்பாபெட்ல புரோமோ கம்ஸ் ஃபர்ஸ்ட், புரோமின் கொடுக்கறதுனால ஸோ இட்ஸ் 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்போ 2 புரோமோ 6 குளோரோ ஹெப்டேன், ஹெப்டா 7 கார்பன்,
சப்போஸ் இந்த காம்பவுண்ட் மியூட் பண்ண யாரும் மியூட் இருக்கு நம்ம இப்ப பாருங்க, இப்ப புரோமின் வந்து தேர்ட் கார்பன் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து புரோமின் தேர்ட் கார்பன் இருக்கு. அப்ப இங்க வந்து செகண்ட் கார்பன் குளோரின் வந்து செகண்ட்ல இருக்கு சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப இங்க இருந்தா நேம் கொடுக்கிறோம் 1 2 3 4 5 6 7. So parent chain is 7. So 5 bromo alphabetல B comes first, 5 bromo and 2 chloroheptane. I think I can move to the next slide. சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து என்னமா சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்பர் கொடுக்க கூடாதா சார்? இப்ப 3 ப்ரோமோ அப்படி கொடுக்க கூடாதா சார்? 3 bromன்னா தேர்ட் கார்பன்ல தான், தேர்ட்ல தான் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. அங்க செகண்ட்ல இருக்கு நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட். ஓ சப்ஸ்டிட்யூயன்ட் எது முன்னாடி இருக்குதோ அத பார்க்கணுமா சார்? யா எஸ் நியரஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட். ஓகே ஓகே சார், थैंक यू சார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அல்கீன் இஸ் த ப்ரையாரிட்டி. அப்போ அல்கீன் இருக்கிற அந்த டைரக்ஷன் அல்கீன் நியரஸ்ட் கார்பன். ஸோ இங்க வந்து செகண்ட்லயே அல்கீன் இருக்கு. ஓகேவா? ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது செகண்ட் கார்பன் இஸ் அல்கீன். ஸோ இங்க வரும்போது 1 2 3 தேர்ட் கார்பன் இஸ் அல்கீன். ஸோ திஸ் கார்பன் ஓகே 3 and 4 and 5. ஓகே ஸோ அல்கீன் has the priority அல்கீன். அப்ப செகண்ட்ல இருக்கு, இங்க தேர்ட் கார்பன் தான் டபுள் பாண்ட் இருக்கு. so you have to come this way. ஓகேவா? so therefore so 4 bromo pent 2. இங்க பாத்தீங்கன்னா alkene is the priority 1 2 3 4 bromo 6 carbon hex.
சார் எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எழுதுவோம்ல சார், இங்க எப்படிங்க சார்? அது இஸ் நாட் நெசசரி. எழுதலாம், பட் அது அது ஒண்ணு இல்லை. நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ல இருக்கிற பிரிண்டிங் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து போறோம். பட் யூஸ்வலா கேப்ஸ்ல எழுதுவோம். ப்ரோம்னா பி கேப்ஸ்ல எழுதுவோம். நீங்க கேப்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ இதில் நேமிங் பாருங்க. ஸோ நேமிங் ஒன் டூ இந்த கார்பன் 3. ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷன் நம்ம மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ சார். எஸ் சார், மணி அந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆன்ல இருக்கு சார். உங்க வீடியோ தெரியுமா சார்? ரிமூவ் பண்ணி விடுங்க சார். ரிமூவ் பண்ணுங்க சார். வேற ஒரு டீச்சர்ஸ் தானே, எல்லாருமே எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க. உங்களுக்கு வர பிடிக்கலன்னா நீங்க லெஃப்ட் ஆயிருங்க சார். ஒரு சிலர் நம்ம சொல்றது காதுல வாங்கிக்கிறது. திரும்ப திரும்ப சொல்ற, எப்படி இந்த வாட்ஸ்அப்ல போட்டுட்டே இருப்பாங்க, திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அது போல கிளாஸ்ல உட்காரும் பொழுது நம்ம மியூட் பண்ணிக்கணுமா, அன்மியூட் பண்ணிக்கணுமா? சார் பி மணின்னு அப்படின்ட்டு வருது சார். பி மணி சார். Yeah, I am checking it. சார் ரிமூவ் பண்ணி விடுங்க சார். அவர் இருக்காரு, ஆனா அவர் கவனிக்காம சார் அவருக்கு தெரியலைங்க போல. சார் எப்படி பண்றதுன்னு தெரியல போல. நீங்களே அன்மியூட் மியூட் பண்ணி விட்டுருங்க சார். மியூட் வீடியோவும் இதுவும் மியூட் பண்ணி விட்டுருங்க. ஆமா, நான் இது மியூட் பண்ணிட்டேன். பட் அது வீடியோ நம்ம மியூட் பண்ண முடியாது இல்லையா? அது ஆடியோ தான் மியூட் பண்ண முடியும், வீடியோ மியூட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி அவர் கால் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ஆனா இருக்கு சார். அதான் நான் பண்ணாலும் தெரியலையே என்னன்னு தெரியல. சார் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சார்.
ஹலோ, விசிபிளா இருக்கமா ஸ்லைட்? எஸ் சார். எஸ். ஓகே ஓகே. ஸோ சாரி, அவர் கால் பண்ணும்போது நெட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவருக்கு தெரியல போல இருக்கு, அது எதுவும் பண்ண தெரியல சார் அப்படின்னாரு. எக்ஸிட் ஆக சொல்லியிருக்கேன். லெட்ஸ் சி. ஓகே, இந்த காம்பவுண்ட் பாருங்க. ஸோ 1 2 3 நீங்க 3க்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா 4 5 6ன்னு வரும் இல்லையா? 4 5 6ன்னு வரும். இந்த பக்கம் வந்தாலும் we have a 4 5 6ன்னு வரும். இங்கிருந்து கொடுக்கும்போது we call it 4 5 6 இல்லையா? கீழே வந்தாலும் 4 5 6 தான் இல்லையா? 4 5 6 தான். அப்ப நீங்க அல்கில தான் வரணும். 3 வந்தாலும் 4 5 6 எந்த ரூட் போனாலும் அதுதான். ஓகே, அப்ப 3ல வரும் பொழுது 3ல சப்ஸ்டிட்யூவன்ட் என்னன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு, அப்ப 3 and 4ல சப்ஸ்டிட்யூவன்ட், அப்ப 3 and 4ல சப்ஸ்டிட்யூவன்ட், அப்ப 3 and 4ல சப்ஸ்டிட்யூவன்ட்னா எக்ஸாம்பிள் இது ஒரு எத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப 3 and 4ல எத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? சோ அப்ப ரிமைனிங் இருக்குது லாங்கஸ்ட் செயின். எக்ஸ்ன்றது லாங்கஸ்ட் செயின். அம்மா பாலா. எஸ். கீழ ப்ரொஃபைல் சார். எதுமா? சார் ஒன் டவுட்ங்க சார். எத்தில் 3 ப்ரொஃபைல். யா. சொல்லுங்கம்மா. சார் இப்போ இது டபுள் பாண்ட் அங்க இருந்து கொடுக்கறதுக்கு சப்ஸ்டிட்யூயன்ட் தானேங்க சார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானேங்க சார் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் இல்லம்மா, அல்கின் தான் ஃபர்ஸ்ட், சப்ஸ்டிட்யூயன்ட் அப்புறம் தான். ஓகேங்க சார். சார் யா. ஓகே, தேங்க் யூ சார். யா. So 3 propyl X1ene. Okay, X1ene. சார் அந்த 1 போடணும் அவசியமாங்க சார்? அப்படியே கூட டைரக்டா ஹெக்ஸின்னு போட்டுடலாமா? எக்ஸின் போடலாம். 1ன்னு வரும்போது போடலாம், பட் 2ன்னு வரும்போது மென்ஷன் பண்ணணும். எஸ் சார். யா, எக்ஸின் 3 propyl hexene போட்டாவே இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் இஸ் 1 hexene அர்த்தம். சப்போஸ் செகண்ட் கார்பன் அப்படி இருந்தா we have to mention it. ஸோ இது வந்து ஒரு சைக்ளோ எக்ஸைல். இந்த சைக்ளோ எக்ஸேன்ல மீதியெல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். சைக்ளோ எக்ஸைன்ல மீதியெல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? இங்க நேம் எங்க கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ லாங்கஸ்ட் செயின், இதுல இருக்கிறது லாங்கஸ்ட் செயின் நேம் கொடுக்கணும். அப்போ 1 2 3 இருக்கக்கூடிய இது வந்து லாங்கஸ்ட் செயின். ஸோ வி கால் இட் 1. ஓகே, அப்ப அங்க இருந்து வரணும். நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூவன்ட் 1 2 3 4ல தான் இருக்கு, இங்க 2லயே இருக்கு. ஓகேவா? ஸோ 2 and this is a 3 and it's a 4. அப்ப சப்ஸ்டிட்யூவன்ட் எங்க இருக்கு? 1ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, 2ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, 3ல 4ல சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. அப்ப 4ல இருக்கிறது எத்தில் இல்லையா? இது வந்து எத்தில், இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். இது மெத்தில், இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். இது ப்ரொபைல், இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகேவா? ஸோ ஆல்பாபெட்ல கொடுக்கும்போது அப்ப 4 எத்தில், 4ல எத்தில், 2ல மெத்தில், ப்ரொபைல். அப்ப இட்ஸ் 1 ப்ரொபைல் cyclohexane. Compound is a cyclohexane compound. So now tell me, what will be the name of 14? டெக்கேன். சார். எஸ் சார், இப்போ 13 + 13 கண்டிப்பா பேரண்ட் கார்பனா எடுக்கணுமா சார்? அந்த 1ல இருந்து லாஸ்ட் இந்த சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்குல்ல சார், அது வரைக்கும் அப்படியே நம்பரிங் கொடுக்க கூடாதுங்களா சார்? இல்லம்மா, இல்ல காம்பவுண்ட் சைக்ளோஹெக்சேன், சைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளோஹெக்சேன் காம்பவுண்ட் வந்து சைக்ளோஹெக்சேன், மீதி எல்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். 2 7 8 ட்ரைமெத்தில். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓபன் செயினா இருக்கும்போது நீங்க சொன்னது ஓபன் செயின் இருந்தா தான் நீங்க சொல்ற மாதிரி லாங்கஸ்ட் செயின் கொடுக்க முடியும். சைக்ளோஹெக்சேன் சப்ஸ்டிட்யூவன்ட். 2 7 8 2 7 8 349 ட்ரைமெத்தில் டெக்கேன். எல்லாருக்கும் ஒரு பேர் வருது இல்லையா? அவங்க வசதிக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து
டூ பாருங்க இங்க இருந்து வரணும். ஏன்னா செகண்ட்லயே சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு இல்லையா? செகண்ட் கார்பன்லயே சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. இங்க இருந்து போனீங்கன்னா தேர்ட்ல தான் சப்ஸ்டிட்யூவன்ட். லெஃப்ட்ல இருந்து போனீங்கன்னா தேர்ட். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். சார் 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லையா? ஸோ டெக்கேன் அப்போ 2ல இருக்கு, 7ல இருக்கு அண்ட் 8ல இருக்கு. 2 7 8 10. சார் ஒரு டவுட் சார். எஸ் சார் இப்போ 14th காம்பவுண்டுக்கு வந்துட்டு சப்ஸ்டிடியூவன்ஸ் வந்து 2 7 8 பொசிஷன்ல இருக்கு சார். இப்போ இந்த பொசிஷன்ல ஆட் பண்றப்போ நமக்கு 17 கிடைக்குது சார். அதுவே நம்ம இந்த பக்கம் இருந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்பரிங்ஸ் கொடுக்குறப்போ 3 + 4 + 9 வரும் சார். அதை ஆட் பண்றப்போ 15 கிடைக்கும் சார். ஸோ லோவஸ்ட் சம் ரூல் படி எது கம்மியா இருக்கோ அதுக்கு தானே சார் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இல்லப்பா அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற உள்ள இல்ல. காம்பவுண்ட்ல பேரண்ட் செயினை ஃபிக்ஸ் பண்றீங்க. பேரண்ட் செயின்ல எங்க சப்ஸ்டிட்யூவன்ட் நியரஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். நீங்க அந்த கார்பன் ஆட் பண்ற அந்த இதெல்லாம் தேவையில்லை. அந்த ரூல் எல்லாம் அங்க கிடையாது. ஓகே சார். இப்ப இந்த காம்பவுண்ட் பாருங்க. சோ இப்ப லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுக்கணுமா, ரைட் டு லெஃப்டா? Right to left. Right to left. Yes. Okay, this is a right. ஓகேவா? அப்ப 2ல மெத்தில் இருக்கு, 7ல மெத்தில் இருக்கு. அப்ப 2,7 வந்து டைமெத்தில் ஆயிடும். காம்பவுண்ட் பேரண்ட் செயின் வந்து டெக்கேன். ஓகே. அப்ப ஒரு 5 ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு விதமா கொடுக்கலாம். இது வந்து ஐசோபியூட்டைல் 5 ஐசோபியூட்டைல் கொடுக்கலாம், அல்லது இதுக்கு தனியாவும் நம்பரிங் கொடுக்கலாம். இதுக்கு தனியா நம்பரிங் கொடுக்கணும்னா இப்ப இந்த காம்பவுண்ட் இல்லையா, இது ஒரு பிராக்கெட்குள்ள நம்பர் கொடுக்கும்போது இது ஒரு 1ன்னா 1 பிரைம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 கொடுத்துருக்கனால இது 1 பிரைம். இது 2 லாங்கஸ்ட் செயின் 2 பிரைம் 3 பிரைம். ஏன் சார் இந்த பக்கம் மெத்திலுக்கு நம்பரிங் கொடுக்கலையான்னா இங்க வந்து 2 கார்பன் தான் இருக்கு. அவே திஸ் சைடு இங்க பாத்தீங்கன்னா 3 கிரீன்ல கொடுத்துருக்கிறது 3 இருக்கு, 3 கார்பன் இருக்கு. அதனால அது அப்ப இது வந்து இங்க சப்ஸ்டிட்யூவன்ட் ஆயிடுச்சு. பிரான்ச்ல இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப 1 பிரைம்ல மெத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஃபிஃப்த் பொசிஷன்ல 5ல 1 மெத்தில், மீதி இருக்கிறது ப்ரோப்பைல். 1 மெத்தில், இது வந்து ப்ரோப்பைல். இந்த குரூப் வந்து ப்ரோப்பைல். ஓகே. ஸோ therefore the name is 5 1 மெத்தில் 1 பிரைம் மெத்தில் ப்ரோப்பைல். நம்ம எப்படி ஐசோபியூட்டைல் அது மாதிரி ப்ரோப்பைல் சொல்றோம்ல, அது போல இதுக்கு தனியா நேமிங் கொடுக்கிறது ப்ரோப்பைல். எதுமா 2,7 டைமெத்தில் ஃபர்ஸ்ட் எழுத கூடாதா சார்? யா, அது எழுதலாம். 2,7 எழுதலாம். பட் யூசுவலா இந்த சப்ஸ்டிட்யூவன்ட் முன்னாடி எழுதிடுவாங்க. டெர்ஷியரி பியூட்டைலா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி சப்ஸ்டிட்யூவன்ட் முன்னாடி எழுதுவாங்க. பட் 2,7 ஆல்சோ யூ கேன் ரைட். ஸோ 2,7 டைமெத்தில் 2,7 டைமெத்தில்
decane. இப்ப இந்த சப்ஸ்டிட்யூண்ட் வந்து டெர்ஷரி பியூட்டிலா இருக்குன்னு வச்சுங்களேன். டெர்ஷரி பியூட்டைல் 5 டெர்ஷரி பியூட்டைல் அப்படி எழுதலாம். நியோபென்டைல இருந்தா 5 நியோபென்டைல். Sir, excuse me, sir. Sir. Sir, excuse me, sir. ஸோ என்ன ரீசன் தெரியல, அடிக்கடிக்கு இன்னைக்கு நெட்வொர்க் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்றது டவுட்டா இருக்கு. எனிவே, ஸோ இப்போ ஸ்லைடு விசிபிளா இருக்கா? சார் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் சார். சார் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு டவுட் சார். சார் அந்த 27 டைமெத்தில் முன்னாடியும் போடலாம்லங்க சார்? யா 27 சார். யூஸ்வலா இந்த சப்ஸ்டிட்யூயன்ட் கொடுக்கும்போது இது எக்ஸ்ட்ரா பிரான்ச் போறதுனால இதை முன்னாடி கொடுப்போம். அது எக்ஸ்ட்ராவா இன்னொரு செயின். அதனால ஓகே சார். சார் 27 டைமெத்தில் 5 ஐசோபியூட்டைல் டெக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமாங்க சார்? யா 5th பிளேஸ்ல. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. 5th பொசிஷன் சார். அது ஐசோபியூட்டைல் செகண்டரி பியூட்டைல் சார்? சார் Yes, sir. Secondary ரெண்டு secondary butyl. Yeah. Okay, so ஜெனரலா பாத்தீங்கன்னா செயின் அதிகமா போச்சுன்னா நீங்க நம்பர் கொடுக்கிறது கரெக்டான மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட்ல இங்க ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ப்ரியாரிட்டி வந்து ஆசிட் இல்லையா? ஆசிட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. So it's 2 and 3 and 4. Yeah, 1 2 3 4. அப்ப 3ல வந்து புரோமோ இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து 3ல புரோமோ, 2ல மெத்தில், 2 மெத்தில், butyl 2 enoic acid or 2 butanoic acid. Or 2 butanoic acid. Okay, this one. And this one இதுதான். So numbering கொடுக்கும்போது 1 2 3 and 4. Simply butanoic acid. And this one aldehyde is the first priority. 1 2 3. So 3ல methyl இருக்கு. It's a substituent. So 3 methyl, but2-enol or 2-butanol, Al, aldehyde Al. இங்க நம்பரிங் வந்து ஆசிட் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஆசிட் ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 and 4. ஓகே, 4. இப்ப லாங்கஸ்ட் செயின் வரும்போது இது வந்து லாங்கஸ்ட் வராது. ஓகேவா? இந்த ரூட் கிடையாது. இது வந்து 5 6 7 8 இருக்கு. இங்க மேல போனீங்கன்னா 5 6 7 8 9 10. அப்ப இதுதான் லாங்கஸ்ட் செயின். இது லாங்கஸ்ட் செயின் கிடையாது. அப்ப பேரண்ட் செயின் வந்து பிகாஸ் டெக்கேன் இஸ் த பேரண்ட். அப்ப இதுல ஒரு ஈன் இருக்கு இல்லையா? 6th கார்பன்ல ஈன் இருக்கு. அப்ப 6 டெசீன், ஆக்டீன், ஹெப்டீன் சொல்லுவோம் இல்லையா? டெசீன். அங்க ஆசிட் இருக்கு. அப்ப டெசினாயிக் ஆசிட். அப்ப டெசினாயிக் ஆசிட். ஓகேவா? அப்ப இந்த 4th இருக்கிற மீதி வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். இது வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். ஓகே, இது சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப இந்த சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு நம்ம நேம் கொடுக்கணும். அப்ப இது பிரைம் 1 பிரைம் 2 பிரைம் 3 பிரைம் and 4 பிரைம். ஓகேவா? அப்ப 4ன்னு வரும்போது அப்ப பியூட்.
பியூட் ஈன் வந்து செகண்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. அப்ப 2' பியூட்டினைல் அல்கைல் பியூட்டைல் சொல்லுவோம் இல்லையா, ப்ரொப்பைல். அது போல பியூட்டைல் போல பியூட்டினைல். அப்ப 4th பொசிஷன்ல பியூட்டினைல் இருக்கு. 4 டபுள் பாண்ட் வந்து 2' இருக்கு. 2 பியூட்டினைல். 6th ஈன் இருக்கு. ஸோ டெசினாயிக் ஆசிட். It's a decinoic acid. Okay, or desine or desine onoic acid. அது மாதிரி நம்ம கன்வென்டிக் எழுதலாம். But it's a 6-decinoic acid. That's right. So இந்த நம்பர் கொடுக்கும்போது அல்கைன் 1 2 3 4 5. அப்ப இது சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப 4ல வந்து மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட். 4 மெத்தில் 1 pentene or pent-1-ene. Both are right. 1 pent. சார் அயன் இல்ல சார் ஒரு YNE. Oh sorry, YNE. Pent-1-ene. இப்ப ப்ரையாரிட்டி வந்து ஆல்கஹாலுக்கு ப்ரையாரிட்டி. அல்கைன் இருக்கும்போது அப்ப இந்த கார்பன் 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? அப்ப 1-ol காம்பவுண்ட் இஸ் a 1-ol. அயன் 3ல அயன் இருக்கு இல்லையா? அப்ப மொத்த கார்பன் 4. ஓகேவா? So because of bute 3 அயன் 1-ol. Okay, now this one. So alcohol இதுல ரெண்டு விதமா நேம் கொடுக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு ரெண்டு விதமா இருக்காங்க. ஆல்கஹால் கனெக்ட் ஆயிருக்கிற காம்பவுண்டு 1ன்னு கொடுத்துட்டு டைமெத்தில் அப்படின்னு போட்டு அந்த 4 கார்பன்லையும் பண்ணலாம். அதர்வைஸ் ப்ரையாரிட்டி ஆல்கஹால் இருக்கிற டைரக்ஷன் இந்த ப்ரையாரிட்டி கொடுத்து இப்படியும் பண்ணலாம். 1 2 3 and 4 and 5. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா 2 மெத்தில் இல்லையா, 4 பென்டைன் 2-ol. எப்படியோ ஒன்று காம்பவுண்ட் வந்து ஆல்கஹால், ப்ரையாரிட்டி வந்து ஆல்கஹால் தான், அப்படி முடியும். ஓகேவா? இல்லைன்னா ஆல்கஹால் இருக்கிற பொசிஷனுக்கு 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 1 2 3 4 பியூட்டைன்ல வரும், டைமெத்தில்னு வரும். ஓகே, போத் ஆர் கரெக்ட் இன் திஸ் வே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் 4 பென்டைன் அல்லது பென்ட் 4 அயன் அப்படி கொடுக்கலாம். பென்ட் 4 அயன் இந்த இடத்துல ஆர் அப்படி கொடுக்கலாம். எஸ் சார் 19th ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க சார்? 19
அதில் என்ன டவுட்டு சொன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ். உங்க டவுட் எது புரியலன்னு சொன்னா நான் சொல்றேன். இங்க ப்ரையாரிட்டி வந்து ஆசிட்மா, ஆசிட் தான் ப்ரையாரிட்டி. அப்ப ஆசிட் இருக்கிற கார்பன் 1, கார்பன் இருக்கிறதுனால அங்க 1 ஆசிட். ஓகேவா? அப்படியே நம்பர் கொடுக்கும்போது எங்க லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். நான் 10 வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்க, அது லாங்கஸ்ட் செயின். அப்ப 8 வரைக்கும் இருக்கிறத நம்ம அது பிரான்ச்சா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்ப இதுல என்னென்ன சப்ஸ்டிட்யூட் பாருங்க, 6ல அல்கீன் இருக்கு, 6ல அல்கீன், அதனாலதான் 6. மொத்த பேரண்ட் செயின் வந்து 10ன்றதுனால டெகேன், பேரண்ட் செயின் வந்து டெகேன். இங்க ஈன் வருதுனால டெசின், அல்கீன் டெசின். ஆசிட் வருதுனால டெசினாயிக் ஆசிட். அப்ப 6ல டெசின், 6th கார்பன்ல ஈன் வருது. அப்ப 4th ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கு. அந்த 4th இருக்கிற சப்ஸ்டிட்யூட் அதுல டபுள் பாண்ட் இல்லைன்னா சிம்பிளி பியூட்டைல்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? டபுள் பாண்ட் இல்லைன்னா, அல்கீன் இல்லைன்னா 4 பியூட்டைல், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, 4 பியூட்டைல். ஆனா இங்க ஈன் இருக்கிறதுனால பியூட்டினைல், சிம்பிளி பியூட்டினைல் சொல்லலாம். ஆனால் அந்த பியூட்டின் எந்த கார்பன்ல இருக்குன்னு பாக்குது, செகண்ட் கார்பன்ல இருக்கனால 2 பியூட்டினைல். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே மேம். சார் 23rd செகண்ட் ஒரு நேம் எழுதிட்டீங்களா சார்? அதுல கூட மெத்தில் குரூப் வரும் இல்லைங்க சார்? மெத்தில் இன்க்ளூட் பண்ணணும் இல்லைங்க சார்? 22nd செகண்ட் எழுதிருக்கீங்களா சார்? அதுலயும் ஒரு மெத்தில் வரணும் இல்லைங்க சார்? அது 2 மெத்தில் போட்டிருக்கேனே. ஓகே, காமன் சார். ஓகே சார். ஓகே, 2 மெத்தில். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், 22ல வந்துட்டு OH குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து காம்பவுண்ட் மெயின் பண்ணோம்னா பேரண்ட் செயின் கம்மியாக தானே வரும் சார்? அந்த மாதிரி கொடுக்கலாமா சார்? இது மாதிரி 2 மியூட் பண்ணிக்காங்க சொல்றேன். நீங்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க OH இருக்கிற கார்பனுக்கு 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 1 2 3 4ன்னு வரும். 4 இங்க வந்து என்ன வரும்னா டைமெத்தில், 1ல வந்து டைமெத்தில் வரும். ஸோ டைமெத்தில் பியூட் 3YN 2 1 ஆல்னு வரும். ஓகேவா? அதர்வைஸ் 2 மெத்தில் இப்படி 2 விதமா கொடுக்கலாம். OH எதுக்காக சார் கொடுக்குறோம்? இல்ல ஆல்ரெடி 1 2 நம்பர் இருக்கு இல்லையா? அதனால ஏற்கனவே 1 2 3 கொடுத்துருக்கிறதுனால அடுத்தது இன்னொன்னு கொடுக்கும்போது பிரைம். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் காம்பவுண்ட். ஆல்டிகேட் ப்ரையாரிட்டி 1 2 3 and 4. இப்போ 4ல மெத்தில் இல்லையா? ஸோ சாரி 3ல மெத்தில். ஸோ 3 மெத்தில் butane, yeah, butane 1AL or 1 butanol, 1 butanol particular. Second priority 1 2 3 4. நம்ம 3ல வந்து கீட்டோ குரூப் இருக்கு. 3 கீட்டோ or 3 ஆக்சோ. ஜெனரலி
ஆக்சோ சொல்றது. ஸோ 3 ஆக்சோ ஆர் கீட்டோன்னு சொல்லலாம். 3 ஆக்சோ பியூட்டனாயிக் ஆசிட் ஆர் பியூட்டேன் ஒனாயிக் ஆசிட்னு சொல்லலாம். So what is the name of this compound? YN. Butane 319, sir. 3-19. Okay, wow. So bute 3, sorry, bute 1 3. Sir, priority ஏனுக்கு தான சார் கொடுக்கணும், டர்மினல்ல தான இருக்கு. Yeah, bute 1-3-ine. Correct? Bute 1-3-ine. So priority 1 alkene, so bute 1-in. 3 la alkyne, bute 1-3-ine. Now this one. So now tell me which is the parent chain? எந்த எத்தனை கார்பன் இருக்குது parent chain? 6 carbon, sir. 6 sir. கீழ triple bond. Yeah, 6. நீங்க வேற எங்க போனாலும் 6 வராது. ஓகேவா? இங்க போனீங்கன்னா 4 5 தான் வரும். எங்க பண்ணீங்கனாலும் 5 தான் வரும். அப்ப பேரண்ட் செயின் வந்து 6. சோ ஓகே. அப்ப பேரண்ட் செயின் வந்து x ன்னு வெச்சுக்கோங்க. x ன்னு. ஓகே. அப்ப மீதி எல்லாம் சப்ஸ்டிட்யூயன்ட். சோ எது சப்ஸ்டிட்யூயன்ட்? இது சப்ஸ்டிட்யூயன்ட் இல்லையா? மெத்தில்ன்றது ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப இந்த எத்தில் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். எத்தில் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப OH ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இல்லையா? அப்ப இதெல்லாம் மூணுமே சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப 3 ல வந்து எத்தில் இருக்கு. சோ you have to write 3 எத்தில். 3 ethyl 2 all 2 all வரக்கூடாது. 2 all வரக்கூடாது. இந்த காம்பவுண்ட் வந்து 2 hydroxy. Yeah, 2 hydroxy. 2 hydroxy 4 methyl 4 methyl 3 ene x வந்து x ல x டபுள் பாண்ட் வந்து 3 ல இருக்கு. சோ x 3 in 5 i 5 ல ion இருக்கு இல்லையா? 5 ion 1 ionic acid. 5 ion 1 ionic acid or 1 மென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்ல. ionic acid. Okay, so this is a compound. Okay. Sir, one doubt, sir. Yes. Sir, question number 25, sir. Bute 1 en மட்டும் போட்டா போதுமாங்க சார்? ene போட வேண்டியது இல்லையாங்க சார்? en அது முடிக்கும் போது en ன்னு வரணும். இடையில en போட்டா போதும். சார் அப்படி பார்த்தா question number 26 hex 3 ene தான் சார் போட்டுருக்கோம். 20 en போடாம ene போட்டுருக்கோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் சார் 26ங்க சார். இதுல பாருங்க சார். hex 3 ene தான் சார் போட்டுருக்கோம். hex 3 en போதும். en is fine. ene போதும். முடிக்கும் போது ஓகேங்க சார். தேங்க் யூ சார். Okay, so I think I will stop with this. நிறைய bicycle compounds. Sir, 25th question ஒரு டவுட் சார். Yeah. சார் டபுள் பாண்ட் தானே சார் ப்ரியாரிட்டி. அப்ப நம்ம முடிக்கும் போது டபுள் பாண்ட்ல வர மாதிரி தானே சார் முடிக்கணும். எல்லாத்துலயுமே அப்படிதானே சார் கொடுத்துருக்கீங்க. இல்ல கரெக்ட். இது ரூல் மட்டும் இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு மட்டும் ரூல் டிஃபர் ஆகும். காம்பவுண்ட்ல டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கும்போது ப்ரியாரிட்டி வந்து கிவன் டு அல்கீன். பட் முடிக்கும் போது ஒயன்லயே முடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, ஒய் வந்து அல்பாபெட்ல வர்றதுனால அது ஒய் வந்து கொடுத்துரும். ஓகேவா? இதுக்கு மட்டும் ரூல் மாறும். அல்கைனுக்கு மட்டும் ரூல் மாறும். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற எதுக்கும் ரூல் மாறாது. அல்கைனுக்கு மட்டும் மாறும்.
So we'll see in the next class like a bicyclic compounds, alicyclic, bicyclic and spiro compounds. அதில் பார்ப்போம். சில ஸ்டீரியோ சென்டர் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு ஐயூபேக் கொடுக்கறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் கம்ப்ளீட் த ஐயூபேக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச அளவு அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணிடுவேன். குரூப் ஃபார்ம் பண்ணிட்டுனா அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு இதில் கொஷின் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் அந்த குரூப்பு தான் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பு. குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒன்றும் ஆட் பண்ணலை, இந்த இதில் இருக்கிறவங்களெலாம் ஆட் பண்ணலை. அது செக் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கிளாஸ் வந்து நாளைக்கு தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே ஜாயின் பண்ணுங்கள். நான் மெசேஜ் போடுறேன். நாளைக்கு ஏபிடிஆர்பிக்கும் நியூ பேட்சிங் கிளாஸ் இருக்குது நாளைக்கு. அதனால நீங்கள் யூ கேன் ஜாயின் ஆன் ஃப்ரைடே. ஐ வில் சென்ட் த மெசேஜ். See you in the next class. டைமிங் சார்? சொல்றேன். மற்ற கிளாஸ் இல்லைன்னா 8 எப்படி இருக்கும். ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன மெசேஜ் போட்டு சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு டவுட்டுங்க சார். சிலபஸ் சேஞ்ச் பத்தி எதுவுமே சொல்லுங்க சார். 15th ஒன்லிங்க சார். சிலபஸ் வந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு பெரிய கோரிக்கை வச்சு இன்னும் எதுவும் நடக்காம இருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களேனே தெரியல. ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுவாங்கன்றது தெரியல. அதே போல அப்படி கன்சிடர் பண்றதா இருந்தா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுத்து அது ஒரு ஜிஓ, இந்த யூஸ்வலா எந்த அரசாணை ஆனாலும் கவர்னர் கிட்ட போயிட்டு தான் அரசாணை வந்து வரும். அப்போ ஒரு ஜிஓ பாஸ் ஆனதுன்னா உடனே அது வரத்துக்கு மினிமம் 6 months ஆகும். ஃபார்ம் பண்ணி வரத்துக்கு மினிமம் 6 months ஆகும். பட் அது சாத்தியமா, இந்த டிஆர்பி சாத்தியமான்றது ஒண்ணு. ஒன்ஸ் இதை பண்ணா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் இது பண்ண உடனே பாட்னி கேட்பாங்க, ஜுவாலஜி கேட்பாங்க, ஒவ்வொரு டே தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணாம போகலாம். அப்படி கன்சிடர் பண்ணும் பட்சத்துல ஒரு 2 யூனிட் அப்படியே தூக்க முடியாது. ஏன்னா 2 யூனிட் தூக்குனா 8 யூனிட் ஆயிடும் இல்லையா? 10 யூனிட் அப்படியே இருக்கும். அந்த 10 யூனிட்ல எது அப்படி குறைக்கணும்னா எந்த யூனிட்ல குறைக்கலாம் அப்படின்னா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரொம்ப பல்கா இருக்கு, அது வேணா குறைக்கலாம்னு யோசிக்கலாம். பட் எல்லா சிலபஸும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிஜிக்கு இருக்கு. இந்த இருக்கிறதெல்லாம் இப்ப கரண்ட்ல 23ல அட்மிஷன் போட்டேன், இப்ப லாஸ்ட் இயர் அட்மிஷன் போட்ட எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இந்த சிலபஸ் இருக்கு. அதனால இது வந்து டான்ஸ்கி சிலபஸ், அதனால அது கன்சிடர் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா சார்? ஒரு டவுட்டுங்க சார். சார் 15th ஒன்லிங்க சார். சார் 15th ஒன்லிங்க சார். சொல்லுங்கம்மா. ஹலோ சார். அதுலங்க சார் இந்த பிரைம் கொடுத்துருக்கோம் இல்லைங்க சார், 1 பிரைம் மெத்தில் ப்ரொபைல் சொல்லியிருக்கீங்க சார். ஆமா. அது 1 பிரைம் மெத்தில் எத்தில் தானேங்க சார் வரும்? அந்த கார்பனோட சரி, அந்த கார்பன்ல 5ல 1 பிரைம்ல மெத்தில் இருக்கு. 1 பிரைம்ல மெத்தில் இருக்கு. 1 பிரைம்ல மெத்தில் இருக்கு, அதுல ஒரு எத்தில் இருக்கு, அப்படிதானே சார்? இல்லம்மா, அப்ப அந்த கார்பன் வரல இல்ல. ஓ, அந்த கார்பனும் சேர்த்திக்கணும்ல. 1 பிரைம்ல, அதாவது அது ப்ரொபைல்ல வந்து மெத்தில் சப்ஸ்டிட்யூட்டா இருக்குமா? இப்ப அந்த மெத்தில் இல்லனா என்ன சொல்லுவோம்? மெத்தில் இல்லனா என்ன சொல்லுவோம்? ப்ரொபைல் சொல்லுவோம். ஓகே 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 சார். ஓகே थैंक यू சார். எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஒரே காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆகுதுன்னா நம்ம நேமிங் வரப்போ எது சார் ஃபர்ஸ்ட் கொடுப்போம்? டபுள் பாண்டுக்கா ட்ரிபிள் பாண்டுக்கா சார்? சார் 25th இருக்கு இல்லைங்களா சார்? சார் சார் நீங்க ப்ரையாரிட்டி யூனிட்